Hey Shinobis, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பார்க்குற எல்லாத்தையுமே வரையணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அது வரைய உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்டை வரைகிறதா இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த டிப்ஸை வச்சு வரைஞ்சு பாருங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா என் பேர் தான் விக்கி. நான் மாங்கா அனிமி கேரக்டர்ஸ் வரைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இந்த ஜேர்னியில் உங்களையும் சேர்த்து கூட்டு போக தான் இந்த ஒரு சேனல். நீங்கள் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம வந்து ஒரு 3 டிப்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெகக்னைஸ் த ஷேப். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் பாக்குறீங்க, ஒரு கேரக்டர் பாக்குறீங்க அப்படின்னா அதை எடுத்தோடனே ஸ்கெட்ச் பண்ணாம அதோட ஷேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ லைக் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அது மாதிரி வந்து ஈஸியாகவே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஷேப்பை ரெகக்னைஸ் பண்ணி அந்த ஷேப் ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுங்க. செகண்ட் ஒன் நோ டீடைல் ஒன்லி அவுட்லைன். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒரு கேரக்டரே வந்து இன்ஸ்பயர் ஆகி வரைஞ்சாலும் அதோட ஷேப்பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து அதோட அவுட்லைன் தான் ஃபர்ஸ்ட் வரைய போறோம். எந்த ஒரு டீடைலும் எந்த ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு பார்ட்டையும் வரைய போறது இல்லை. மோஸ்ட் காமனா எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஸ்கெட்ச் பண்ண உட்காந்தோன்னே அவுட்லைன் ஃபுல்லாக வரைகிறோமோ இல்லையோ அதுக்குள்ள நம்ம டீடைலில் ஃபோக்கஸ் பண்ணி வரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலே நம்ம அதை அச்சீவ் பண்ணல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்லேயே நம்ம வந்து ட்ராப் ஆகி உட்காந்துறோம். இது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஷேப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து அவுட்லைன் ஸ்கெட்ச் பண்ணுங்க. நீங்கள் அவுட்லைனில் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, ரஃப் ஸ்கெட்ச் ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டீடைல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். அதில் முக்கியமாக நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி ஷேப்லாம் கண்டுபிடிக்கலாம், ஜாமெட்ரிக்கல் ஷேப் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு 3 ரெஃபரன்ஸ் தரேன். இதில் என்னென்ன ஷேப் வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். தேர்ட் ஸ்டெப் வந்து வேற ஒரு பேக்ரவுண்டோ ஏதோ ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் லைனால ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து லைனால வந்து ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. இதுல காமிச்சிருக்க மாதிரி இதை ஏன் பண்ண சொல்றேன் அப்படின்னா இதனால நீங்க வந்து ஈஸியா டிராப் ஆக மாட்டோம், ஃபுல்லா ஒரு கேரக்டர் அச்சீவ் ஆகணும். இந்த பேக்ரவுண்டால வந்து உங்க கேரக்டர் எலிவேட் ஆகி காமிக்கும். அது மட்டும் இல்லாம இதனால நீங்க உங்களோட ஸ்ட்ரோக்ஸும் வந்து நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு அது ஒரு ப்ராக்டிஸா இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் ஷேப் போட்டு பேக்ரவுண்ட் வச்சு உங்களோட கேரக்டர் பாப் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறப்போ உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வரும் நம்ம எப்படி ஒரு கேரக்டரை எலிவேட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி ஸ்கெட்ச் பண்ண உட்கார்றப்ப நம்ம பார்த்து இந்த 3 ஸ்டெப்பையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 3 ஸ்டெப்ல எந்த ஸ்டெப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்கெட்ச் வீடியோல உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பை செலிப்ரேஷன்.